Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு துரை கருணா, இது ஒரு இப்பாக்கல் மூமெண்ட், இது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. கூட்டணி மந்திரி சபையெல்லாம் எவ்வளவு தசாப்தங்களாச்சு நம்ம பார்த்ததே இல்லை. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி 1952 பாசிபிளி. பட் இதோடைய முக்கியத்துவம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இருக்கும், இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக பரவலாக்கல் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே சமயத்தில் இது சிக்கல் நிறைந்ததாக இருந்த தருணங்களும் தேசிய அளவில் பல மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய விளைவுகள், இம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் எப்படி அவதானிக்கிறீங்க? நிச்சயமாங்க, நம்ம இந்திய தேசத்திலே சுதந்திரத்திற்கு பிறகான முதல் தேர்தல் 1952 நடைபெற்ற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் மந்திரி சபை அமைப்பதிலே பிரச்சனை உருவான போது முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் இதுல தலையிட்டு அந்த நம்ம மாணிக்கவேலு நாயக்கனுடைய காமன்வெல்த் பார்ட்டி, எஸ் ராமசாமி படையாச்சியருடைய அந்த உழைப்பாளர் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளிலும் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்டு ஆட்சி அமைத்து பின்னர் அந்த இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸோடு ஐக்கியமாகி விட்டார்கள். அதன் பிறகுதான் பெருந்தலைவர் காமராஜர் பொறுப்பேற்று வருகிறார். அதன் பிறகு கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் இல்லை. பல முறை முயற்சி நடைபெற்றது கூட்டணி ஆட்சி என்று. குறிப்பாக 1980ஆம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் அவங்க பாதி இடங்கள் 50-50 ஷேரிங்னு போட்டு கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தார்கள். அது பலனளிக்கவில்லை. ஆட்சியில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியினால மக்கள் நம்பிக்கையை அதிமுக ஆட்சி இழந்து விட்டது என்று ஆட்சியை 2 ஆண்டுகளுக்கு முன்பே கலைத்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 5 மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தான் இந்த 50-50 சீட் ஷேரிங் கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் மக்கள் ஆதரவு புரட்சித் எம்ஜிஆருக்கு கிடைத்து அவர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுகிறார். அதன் பிறகும் கூட ஒரு சில கட்சிகள் கூட்டணி ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று முயற்சித்தார்கள். எதுவுமே நடைபெறவில்லை. அடுத்ததாக நம்ம 1996 2001 காலகட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான வந்தது. 2006 சொல்றீங்க இல்லையா நீங்க? 2006-2011 காலகட்டம். அந்த காலகட்டத்துல 95-94 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்போ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நீங்கள் வெளியில் இருந்து 5 ஆண்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்கள் என்று திரு கருணாநிதி அவர்கள் மிக சாமர்த்தியமாக பேசி கூட்டணி ஆட்சி என்று இல்லாமல் நீங்க பார்த்திருப்பீங்க செல்வி ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டே என்றுதான் ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டது. Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026.